திரு ஷியாம், இப்போதைக்கு கூட்டணி இல்லை அப்படின்ற மறுப்பாக இதை பார்க்கணுமா, இல்லை 2026 தேர்தலுக்கே கூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் தரப்பு முடிவெடுத்திருப்பதாக இதை புரிந்து கொள்ளலாமா? கூட்டணி என்கிற வார்த்தையை நாம் தமிழில் பயன்படுத்தினாலும் கோயலிஷன் அலையன்சஸ் இப்படி ரெண்டா தான் நம்ம அதை பிரிக்கணும். விஜய் சொல்றது கோயலிஷன் தான், அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டிவ். அலையன்ஸா மாறணும் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இருக்கணும், நீண்ட காலத்துக்கு அது தொடர்ந்து இருக்கணும். பல்வேறு போராட்டங்கள்ல பல்வேறு நிகழ்வுகள்ல எல்லாம் அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஒன்னா பங்கெடுக்கணும். இதைத்தான் நம்ம பொலிட்டிக்கல் அலையன்ஸ்னு வரையறை செய்ய முடியும். முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அலையன்ஸ்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப முக்கியமான நோக்கம். கலைஞர் காலத்தில் ஒரு ஃபார்முலா உண்டு. 4 தொகுதி நமக்கு கிடைக்கும்னா ஒரு தொகுதியை அலையன்ஸுக்கு விட்டு கொடுக்கலாம், அலையன்ஸ் பார்ட்னருக்கு விட்டு கொடுக்கலாம். அப்படின்னா 234 தொகுதினா அந்த மேஜர் பார்ட்னர் 160 தொகுதியில் நிற்கணும். அப்போ 160 தொகுதியில் நிற்கக்கூடிய தகுதி அல்லது அந்த எண்ணிக்கை பலம் அது திமுக அதிமுக கிட்ட இருக்கு. திரு சீமான் போன்றவர்கள் 234லுமே நிற்கிறாங்க. யாரோனா 234 நிற்கலாம். அப்போ விஜயும் 234 நிற்பதை நோக்கி தான் அவர் போகிறாரு, அல்லது மைனர் பார்ட்னர்ஸை கூட சேர்த்துக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு 180 நின்னாருன்னா இன்னொரு 40-50 சீட்டை அவரோட கூட்டணி சேர்கிற மைனர் பார்ட்னருக்கு விட்டு கொடுக்கலாம். ஆனால் தனித்து நிற்போம் தன்மானம் காப்போம்னா கடைசியில் அது டெபாசிட் இழப்போம் என்பதில் தான் போய் முடியும். எலெக்ஷனுக்கு முன்பாக இந்த மாதிரி செய்திகள் வருவது அப்படிங்கிறது பத்திரிகைகளில் செய்திகள் வரும், ஊடகங்களில் செய்திகள் வரும். ஆனால் பொய் செய்தி அப்படின்னு அதை மறுக்க வேண்டிய அவசியம் என்ன விஜய்க்கு? அதன் மூலம் என்ன சொல்ல வரார் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் கட்சிகளுக்கும்? இல்ல, அவரோட நிலைப்பாடு பலவீனமாயிடக்கூடாது, கட்சி பலவீனமாயிடக்கூடாதுல்ல. தொடர்ந்து இந்த செய்திகள் ஒரு 10-15 நாட்களாகவே ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு, குறிப்பா பெரிய பத்திரிகைகள்ல வந்துட்டு இருக்கு. அப்போ கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் ஒரு லேக் வந்துடும். அதாவது ஏன்னா உள்ளூர்கள்ல எல்லா கட்சியும் இருக்கும். அப்போ அதிமுகவோட இணக்கம் காட்டக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட அனுதாபிகளோ தொண்டர்களோ அப்படியான ஒரு நட்புறவு பாராட்டினாங்கன்னா பிற்காலத்துல என்ன ஆகும்னா, கூட்டணி முறிந்தாலும் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். தலைவர்கள் மட்டத்துல கை குலுக்கிட்டாலும் கீழ் மட்டத்துல கை குலுக்க மாட்டாங்க. இது நம்ம பல கூட்டணிகள்ல பார்க்கிறோம். அப்போ அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வந்துருச்சு. ஆனா முதல்ல இருந்தே இது நாளா இதைத்தான் இப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, விஜய் என்பவர் அவர் ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்காரு, ஒரு ஸ்டாரு. இயல்பான அவருக்கான அந்த ஒரு ஸ்டார்டம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். தன்னோட பலத்துக்கான மிகை மதிப்பீடும் இருக்கும். அதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. சிக்கலே எதுன்னா ஓட் டிரான்ஸ்பர்னா, உங்ககிட்ட உண்மையிலே எவ்வளவு ஓட்டு இருக்கு, எப்படி டிரான்ஸ்பர் பண்ண போறீங்க, இது நமக்கு தெரியாது. அவர்கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறத எல்லாம் அவங்க மதிப்பீடு தான். ஆனா மத்த கட்சிகளுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறது ஓரளவுக்கு நம்ம குத்து மதிப்பா சொல்லிடலாம். இந்த இடத்துல இப்படி போட்டா இந்த ஓட் டிரான்ஸ்பர் ஆகும், இப்படி குத்து மதிப்பா சொல்லிடலாம். இந்த இடத்துல விஜய் லாங் டேர்ம் அலையன்ஸுக்கு போறதுக்கு இந்த தேர்தலுக்கு தயாரா இல்ல, ஷார்ட் டேர்ம் கோயலிஷனுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறார். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ இத்தனை தொகுதிகள் கேட்கிறார், 80 தொகுதிகள் கேட்கிறார், துணை முதல்வர் பதவி அப்படின்லாம் வெளியாகக்கூடிய செய்திகள் திரு விஜயோடைய இமேஜை பூஸ்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. அதை ஏன் அவர் கட்சி தொண்டர்கள்ட்ட தன்னுடைய முக்கியத்துவத்தை குறைச்சிடுமோன்னு அவர் ஏன் நினைக்கணும்? விஜயோட இமேஜ் என்பது அவர் ஒரு டாப் ஹீரோ. இன்ஃபேக்ட் எல்லா ஹீரோஸுக்குமான ஒரு மதிப்பீடு என்னவா இருக்குன்னா, தங்க பின்னாடி மக்கள் இருக்கிறாங்கிற மதிப்பீடு தான். அதனாலதான் ஹீரோஸ் என்ன கதையம்சம் கொண்ட படங்கள்லயும் நடிக்கிறாங்க. அவங்களோட அந்த இமேஜ் ஓரியன்டா அவங்க பாத்துக்குவாங்க, இமேஜுக்கு பாதகம் விளைவிக்காத அளவுக்கு பாத்துக்குவாங்க. அப்போ இயல்பாக இப்படியான செய்திகள் வரும்போது விஜய் ஒரு மைனர் பார்ட்னர் மாதிரி அரசியல் அரங்குல தெரிய ஆரம்பிச்சிருவாரு. இன்னைக்கே 80 தான் அப்படின்னு வந்தா நாளைக்கு உண்மையிலே ஆக்சுவலா 60க்கு சேர்ந்துரும், இல்ல 50க்கு சேர்ந்துரும். அது இடிக்கும். இது போக இயல்பா என்ன ஆகுனா, ஒவ்வொரு கட்சியிலையும் கேட்பாளர்கள் நிறைய இருப்பாங்க. இந்த கேட்பாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மனசுல வச்சிருப்பாங்க, அதுக்காக அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த தொகுதி நமக்கு கிடைக்காது, இது திமுகவுக்கு போயிரும், அதிமுகவுக்கு போயிருங்கிற ஒரு மதிப்பீடு வந்துருச்சுன்னா அது விஜய்க்கான பலவீனம். எனவே இது இமேஜ் உயருதுன்னு சொல்ல முடியாது. பயம் ஒரு பிரதான கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தையும் அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறார் விஜய். அப்போ அது சரியான பார்வைதான். யாராக இருந்தாலும் அப்படித்தான் முயற்சி செய்ய முடியும். திரு சீமான் அவர்கள் பார்வை அதான, பிரதான கட்சியாக அவரது கட்சி வர வேண்டும். எப்போ வரும் அது தெரியாது. இல்ல, தன் தலைமையிலான கூட்டணி அப்படின்ற பிரதான கட்சியாக, அப்படிதானே? ஆமா, தன் தலைமையிலான கூட்டணி தானே. இப்ப திரு சீமான் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய
எந்த கட்சி வேணாலும் அங்க சேரலாம். இப்போ டாக்டர் அன்புமணி, மாற்றம் முன்னேற்ற அன்புமணி, ஆமா. அன்புமணி அவர்களை முதல்வராக்கக்கூடிய எந்த கட்சி வேணாலும் சேரலாம். இப்படித்தானே 2016 பாமக அழைப்பு இருந்தது. அது வந்து தவறெல்லாம் கிடையாது. ஓகே. பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இதுல என்னன்னா, கோயலிஷனுக்கும் அலையன்ஸுக்குமான அந்த நுண்ணிய வேறுபாட்டுல அலையன்ஸ் வந்து லாங் டேர்மா நீடித்து இருந்தால், இப்போ உதாரணமா திமுக அலையன்ஸ் 2017 இருந்து இன்னை வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளவோ வந்து மனக்கசப்புகள் இதெல்லாம் வந்தாலும், முரண்கள் எல்லாம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் உள்ள இழுத்து வச்சுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 170 நம்ம நின்னோம்னா மிச்சத்தை வந்து விட்டு கொடுக்கலாம், இதுல வந்து இந்த மாதிரி வரும், 4 தொகுதி நம்ம ஜெயிக்கலாம், 1 தொகுதி அவங்க ஜெயிக்கட்டும், இப்படிங்கிற ஒரு இயல்பான கணக்கு தான். இந்த கணக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. சரி, நம்ம ஏடிஎம்கேவுடன் கூட்டணின்னு தொடர்ந்து பேசுறது மூலமா நாம ஒரு மைனர் பிளேயர்னு வெளியில தெரிஞ்சிரும், தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை குலைச்சிரும் அது அப்படின்னு திரு விஜய் நினைப்பதாக சொல்றீங்க. ஏன் இந்த கூட்டணி விவகாரம் குறித்து செய்திகள் தொடர்ந்து வருகிற போது அதிமுக கிட்ட ஒரு மௌனமே இருந்தது? ஏன் அவங்க தரப்புல எதுவும் பெருசா பேசிக்கவே இல்லை தொடர்பா? அதிமுக இப்போ இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு ஒரு மேஜர் கூட்டணி பார்ட்னர் வசீகரமானவர் இல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு திரை வசீகரம் அதிமுக கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழே இருந்து ஒர்க் பண்ணி மேல வந்திருக்காங்க, அதுல மாற்று கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சராக ஒரு 4 வருஷம் கட்சி பல சிக்கல்கள் இருக்கும்போது கட்சியை கட்டி காப்பாத்தலாம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா திரை வசீகரம்ங்கிறது அவருக்கு இருக்க வழி கிடையாது. அப்ப திரை வசீகரம் உள்ள விஜயே நம்மளோட கூட்டணி சேர முயற்சிக்கிறாரு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பூஸ்ட். இல்ல விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு ஏடிஎம்கே யோசிக்குதா, இல்ல விஜய் வருவாருன்னு பேசுறதே நல்லா இருக்கும்னு யோசிக்குதா அதிமுக? விஜய் வருவாருன்னு பேசுறதே கொஞ்சம் நல்லா தானே இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா அதுல வந்து தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், கட்சி நிர்வாகிகளுக்கு உற்சாகம் இருக்கும், கட்சிக்குள்ள பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிற அது வந்து பின்னுக்கு தள்ளப்படும். இது எந்த இடத்துல உண்மையாலே இது பிரேக் ஆச்சுனாங்க, பிஜேபியோட கூட்டணி என்கிற மாதிரி ஒரு சமிக்ஞை வந்து அந்த திருச்சி ஏர்போர்ட் பேட்டியில கிடைச்சது. ஆமா, அப்படின்னா அந்த இடத்துல விஜய்க்கு அங்க ரோல் கிடையாது. ஆமா. அப்புறம் பின்னாடி வந்து அவரு ஒரு வியாழக்கிழமை வாக்குல வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல முற்றிலும் மாறுபட்ட பேட்டி கொடுத்தாரு. இந்த 4 தினங்களுக்குள் வந்து 2 தரப்புக்கு இடையில ஏதாவது கருத்து வேற்றுமை வந்திருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல வந்து விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தி விட்டார்கள். இப்ப இந்த 80, 60, 70 துணை முதல்வர் இந்த மாதிரி பேச்சு இருந்ததுங்கிறது உண்மைதான். அப்போ அரசியல் சர்க்கிள் அது இருந்திருக்கு. விஜய் கட்சிக்குள்ள இருந்து வராம அது இருக்க வழி இல்ல. இன்னைக்கே வந்து திரு ஐயநாதன் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் ரசிகர்களையும் தொண்டர்களையும் எம்ஜிஆர் அனுதாபிகளையும் நாங்க வரவேற்கிறோம்ன்றாரு. அதான் அதிமுகவை தவிர்த்து. சரி, ஓகே. அப்ப அது வந்து ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தானே. எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அதிமுக இல்ல அப்படின்னு மறைமுகமா உணர்த்துறது. அப்போ திரை வசீகரம் அதுக்கு வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் விஜய் பின்னாடி அணி திரளுவாங்க என்று யோசிக்கிறது. அது போக அதிமுக இப்போ கதவெல்லாம் அடைச்சிட்டோங்க, யாருமே உள்ள வர முடியாது, காத்து கூட வர முடியாதுன்னு சொன்னா அப்புறம் காத்து எங்கேயாவது வெளியில போய்த்தானே ஆகணும். எந்த கதவு திறந்திருக்கோ அந்த கதவு வழியா காத்து அடிக்கும்ல. சரி, தலைவர்கள் எப்படி அரசியல் விட்டு ஒதுக்கி இருக்க முடியும்? ஓகே ஓகே. கேசி பழனிசாமி இருக்காரு, அவரு விஜயோட போக மாட்டாரு, நம்ம போலாம், அதுல வந்து தவறெல்லாம் நான் சொல்ல வரல. எப்போதுமே நீங்க காற்றை தடுத்தீங்கன்னா அந்த காற்று இன்னொரு திசையை நோக்கி பயணப்படத்தான் செய்யும். அது விஜய் பக்கம் திரும்புற காத்தாவும் இருக்கலாம். அதனாலதான் உடனே தலவாசுந்தரத்தை ரீஇன்ஸ்டேட் பண்றாங்க கன்னியாகுமரியில. அப்படியான ஒரு ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெயலலிதா காலத்துல உடனே நடக்குமா? ஒரு வருஷம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு நடக்கலாம். இங்க தலவாசுந்தரத்தை ரீஇன்ஸ்டேட் பண்றாங்கல்ல, அப்ப அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்ப பிஜேபியோட அவரு RSS ஊர்வலத்தை கொடியசை துவக்கி வைக்கலான்னு ஆயிருமா? ஆகாதுல்ல. ஆமா, இல்ல இனிமே அடுத்த வருஷம் துவக்கி வைக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆச்சு. அப்படியே ஆச்சு. இல்ல திரும்ப சசிகலா மாதிரியானவர்கள் உள்ள வரட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். சரி, சமரசங்கள் தானே சார் அரசியலோட தாய்.